நம்மெல்லாம் சின்ன வயசில் ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் திருடி மாட்டிக்கிட்டாலே அது மற்றவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருமோ கிண்டல் பண்ணுவோம்னு அவ்வளோ கில்ட்டியாக இருக்கும். கில்ட்டினா என்னன்னு தெரியாத அந்த வயசுலேயே. ஆனால் இங்கே நம்ம யுனாகி பண்ணாத தப்பை 50 பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டனால இவன் நைல் டங்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டா. இப்படி ரொம்பவே மோசமான சூழ்நிலையில் தாங்க இப்போ நம்ம யுனாகி இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இப்படி ரொம்பவே பயங்கரமாக தான் போன எபிசோட் முடிஞ்சுச்சு. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கிற த சவுண்ட் ஆஃப் மேஜிக்ன்ற கே ட்ராமாவோட 6th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச விருப்பமான ஒரு ஜேர்னர்னா அது இந்த ஃபேண்டசி ஜேர்னர் தாங்க. அதுலேயே கொஞ்சம் ஃபீல் குட்டாக லவ்வாக காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க இந்த ட்ராமாவில். அதனால் மறக்காமல் எல்லாரும் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடையும் மறக்காமல் பாருங்கள். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி இனிமேல் வரப்போகிற எபிசோடையும் பாருங்கள். அப்படி எல்லா எபிசோடையும் பார்க்குறதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு நம்ம குடும்பத்தில் நீங்களும் சித்தப்பாவாவோ பெரியப்பாவோ இணைஞ்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்குமே நோட்டிஃபை ஆகி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி நம்ம சேனலோட வீடியோஸ்க்கும் கொஞ்சம் வியூஸ் போகும். அதனால் மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கமெண்ட்டில் கொடுத்துருக்கிறேன் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் இன்னுமே டச்சில் இருக்கலாங்க. இன்னைக்கு எபிசோட் இன்னுமே பயங்கர மர்மமாக ரொம்பவே சுவாரஸ்யமாக தான் இருக்க போகுது. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோர்மன் வாய்ஸ் சேனல். நான் உங்கள் டேவிட். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். ஸோ இப்போ அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம யுனாகி நைல் டங்கோட சம்பவம் தெரிஞ்சனால நம்ம யுனாகியோட கிளாஸ் டீச்சருக்குமே தெரிஞ்சதுங்க. அவர் நம்ம யுனாகியை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. நம்ம யுனாகி நம்மள மாதிரி தான் வாயை மூடிட்டு அமைதியாக கமுக்கமாக உட்காந்துருக்கா. இவரும் பேசுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம யுனாகி என்ன பேசுறது ஏது பேசுனே தெரியாம ஒரு மாதிரி மௌனமாகவே இருக்கா. இங்கே பாரு, நீ இப்படியே அமைதியாக இருந்தால் நான் என்ன பண்ணுறது? சரி, இப்போ நான் உன் பேரண்ட்ஸை தான் கூப்பிடணும், உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம யுனாகியோட இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்குறாரு. அப்போ அவருக்கே தெரிஞ்சது அவங்க அம்மா கூட இல்லை. சரி, நீ உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வா, நம்ம நாளைக்கு பார்க்கலாம், நான் கண்டிப்பாக உங்கள் அப்பாட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம யுனாகி எப்படி சொல்ல, எங்க அப்பா என் கூட ஓடி போயிட்டாருன்னு. அதனால அதை மனசுல நினைச்சிட்டே அப்படியே வெளியே வரா. அவங்க அம்மா கூட மனசுல பேசிக்கிட்டே என்ன சொல்றானா, அம்மா உங்களுக்கே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அந்த விஷயம் தெரிஞ்சனால இப்போ என் கிளாஸ் டீச்சரும் வந்து அப்பாவை கூப்பிட்டு வர சொல்லிட்டாரு. ஆனா அவர்கிட்ட நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறனால அவர் எப்பவுமே என்னை கேர் பண்றதுக்கு கூடவே இருப்பாருன்னு. அது இல்லைன்னு நான் எப்படிமா போய் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்பவே சோகமா மனசுல நினைச்சிட்டே போறா. பேசாம சோகமா வீட்டுக்கு போனாலா? அதான் கிடையாது, நேரா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தாங்க போறா. அது எதுக்கு போறான்னா, நம்ம மெஜிஷியன் சும்மா இல்லாம ஒரு பாக்ஸை காமிச்சு இந்த பாக்ஸ்குள்ள நீ ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வச்சுன்னா அது யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த உருட்டை நம்பி நம்ம யுனாகியுமே, ஆனால் இவளையும் குறை சொல்ல முடியாது, இவளுக்கு இருக்கிற ஒரே ஹோப் இப்போ அந்த மேஜிக் மட்டும்தான். இப்போ அவ கையில் ஒரு லெட்டர் எடுத்துட்டு அவங்க அம்மா கையில் யாருக்கு எழுதுனதுன்னு தெரியல, அதை அந்த பாக்ஸ்குள்ள வச்சுட்டு அப்படியே அந்த மேஜிக் வச்சு சொல்றாங்க அண்ணாரா சும்மனாரான்னு சொல்லிட்டு சரி நம்பிக்கை வைப்போம் அப்படின்ற மாதிரி திரும்புறா. கரெக்டாக வைக்கிறப்பே இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. பேசாம அந்த மேஜிக் வேர்டுக்கு பதிலாக ஒன்றுக்கு அண்ணாராக்கும் இன்னொன்னுக்கு சும்மனாரான்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா ரெண்டும் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் வந்து நம்ம யுனாகியை வழக்கம் போல கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நீ என்ன அடிக்கடி இங்கிட்டே சுத்துறிய, என்ன விஷயம், ஒருவேளை நீ அவனை லவ் பண்றியா அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம யுனாகியுமே அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸே பார்த்துக்கிட்டு இருக்கா. இவங்க ஒருவேளை உள்ளகத்தை இருந்து அந்த லெட்டர் எடுத்துருவாங்களோன்ற பதட்டத்தில். இவ கேஷுவலா இருந்தா கூட அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. இவ இப்படி உத்து பார்த்துக்கிட்டு இருக்கனால அவங்க 2 பேரும் என்ன அந்த பாக்ஸ்குள்ள என்னமோ வச்சல என்னன்னு பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்க்க போறாங்க. நம்ம யுனாகியுமே இவங்க 2 பேர்த்து எவ்வளோ தடுக்க முயற்சி பண்றா. ஆனா அவங்க திறந்துட்டாங்க. உள்ளக்க வேமா அது என்ன வச்சான்னு பாக்குறாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். உள்ளக்க ஒண்ணுமே இல்லை. இவங்களுக்கு மட்டும் இல்ல நம்ம யுனாகிக்குமே ஷாக். என்னது இங்க தானே வச்சோம், எங்க போச்சு? இவங்க 2 பேருமே அதான் உள்ள ஒண்ணுமே இல்லை, இப்போ எதுக்கு நீ இவ்வளவு சீனா போடுற? சரி, உங்க 2 பேருக்குள்ள என்ன நடக்குது, நீ எதுக்கு தனியா அவனை பார்க்க வர, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. இவ இப்படி கேட்கறப்பே நம்ம யுனாகியுமே போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவளுமே ஏய் இப்போ நீ என்னை அவாய்ட் பண்ணிட்டு போறியா அப்படின்னு கேட்கறான். நம்ம யுனாகி கண்டுக்காம போயிடுறாங்க. இப்ப கூட இருக்கிற பொண்ணு இந்த பொண்ணுகிட்ட வந்து, அம்மா இந்த மாதிரி ஒரு இடத்துல இவங்க 2 பேரும் தனியா என்ன பண்ணுவாங்க, இது இவங்கள விடு, அவங்க தனியா என்ன பண்ணுவேன் அந்த மெஜிஷியன் அப்படின்னு கேட்கறான். ஒன்னு இந்த பொண்ணு சும்மா இல்லாம அதை தான் இப்ப நம்ம உள்ள போய் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ உள்ள வந்துடுறாங்க. உலக அங்கிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கிறப்ப டக்குனு அவ, நீ தானே கேட்ட இவன் தனியா இங்க என்ன பண்றேன், அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேமரா எடுத்து அப்படியே அங்க ஃபிக்ஸ் பண்ண பாக்குறாங்க. நம்ம மெஜிஷியன் என்ன பண்றான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. இவ இப்படி ஃபிக்ஸ் பண்றப்பே அந்த இன்னொரு பொண்ணுட்ட இவ, நீ அப்படியே அங்க ஒளிஞ்சு நின்று அவன் வரானா இல்லையான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணே பதட்டத்துல பொறி உருண்டை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அது போய் நின்று நான் 10 தான் என்னவேன், அதுக்குள்ள நீ வந்துரு, இல்லைன்னா நான் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆரம்பிக்குது. 19 8 தான் இதுனது 7 6 5 4லாம் நம்ம மெஜிஷியன் வந்து என்ன ஆரம்பிச்சிட்டான். ஆமாங்க, அவனும் வந்துட்டான். இந்த கேமரா மாட்டிக்கிட்டு இருந்த பொண்ணுமே என்னடி திடீர்னு ஆம்பளை குரல்ல பேசுற அப்படின்னு பாக்குது. பார்த்தா நம்ம மெஜிஷியன் வந்துடும். இவளுக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த கேமராவை சரியா கூட ஃபிக்ஸ் பண்ணல, கையிலேயே மறைச்சு வச்சுட்டா. நம்ம மெஜிஷியன்ட்ட இவன் மழுப்புறதுக்காண்டி, இல்ல போன வாட்டி நான் வந்தப்ப எனக்கு அந்த மேட்சுக்கு சரியா செஞ்சு காமிக்கல, அதை இந்த வாட்டி செஞ்சு காமிப்பேன்னு நினைச்சு நான் வந்தேன். ஆனா இப்ப எனக்கு வீட்டுக்கு போகணும், ஸ்கூல் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆனனால நான் கிளம்புறேன், அடுத்த வாட்டி எனக்கு பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறான். டக்கு நம்ம மெஜிஷியன் நில்லு அப்படின்னு டெரர் வாய்ஸ்ல சொல்றாருங்க. நீ பண்றதெல்லாம் பார்த்தா எதையும் இங்க இருந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கே, உன் கையை தர அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். அந்த பொண்ணுக்கு என்ன சொல்றது என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. இல்ல நான் ஒண்ணுமே எடுத்துட்டு போல, நான் கிளம்புறேன் அப்படின்னு போறா. டக்கு நம்ம மெஜிஷியன் கையை திறந்து
பாத்துறான். உள்ளக்க கேமரால அங்க இருந்து ஏதோ ஒரு டாலரை அப்படி கையில மாத்தி வச்சிருக்கா. இதை பார்த்த நம்ம மேஜிஷியன், இங்க இருக்கிற பொருளை நீ எடுக்கிறது இல்லைன்னா இங்க அடிக்கடி வந்துட்டு போறது என்னையும் மேஜிக்கையும் அவமானப்படுத்துற மாதிரி, அதனால தயவு செஞ்சு அந்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டு இப்ப நீயும் கிளம்பிரு அப்படின்னு சொல்லிடுறேன். இவங்க 2 பேருமே சரி நாங்க கிளம்பிடுறோம் அப்படின்னு வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு இந்த பொண்ணு அந்த பொறி உருண்டிட்ட, ஏண்டி நீ நான் உழவு தானே பார்க்க சொன்னேன், அதை கூட அவனை பார்க்க வராது அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணுமே நீ ஒரு சாம்பாரா இருக்க, 10 என்றதுக்குள்ள கேமரா வைக்க சொன்னா இன்னும் நீ வைக்காம கையில வேற எடுத்து சுத்திக்கிட்டு இருக்க, நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்றான். அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, இல்ல நான் கேமராவை அங்கேயே போட்டு வந்துட்டேன் அப்படின்னு. இப்பதான் அந்த கேமராவை காட்டுறாங்க. அது ஏதோ ஒரு பாக்ஸ்குள்ள கரெக்டா அங்க என்ன நடக்குதுன்னு தெரியற மாதிரி ஒரு இடத்துல தாங்க இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்றதையும் இப்ப இவங்க பாக்குற மாதிரி ஒரு இடத்துல தான் அந்த கேமராவும் இருக்கு. அது ஆனும் ஆகிருச்சு. இப்ப நம்ம நைல்டங்க காட்டுறாங்க. ஸ்கூல்ல படிச்சது கிழிச்சது பத்தாதுன்னு இப்ப டியூஷன்ல போய் படிச்சுட்டு இருக்கேன். அதுவும் கொஸ்டின் பேப்பர்லாம் வச்சுட்டு வேமா ஆன்சர்லாம் எழுதி முடிச்சுட்டு கையில பென்சிலை வச்சுட்டு அவன் மேஜிக் பண்றதா அவனா இமேஜினேஷன் பண்ணிக்கிறான். இப்ப அவன் முழுக்க மேஜிக்ல இறங்கிட்டாங்க. அவன் இப்படி பண்றதெல்லாம் அந்த டியூஷன் கார அக்காவும் பாத்துருது. நேரா அவங்க அம்மாட்டையும் போட்டு விட போகுது. அதே நேரத்தில் இந்த சைடு நம்ம நைல்டங்கோட அம்மா அவனோட ரூமை கிளீன் பண்ண போறாங்க. அப்ப எதர்ச்சியா கிளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த மெஜிஷியன் ஒரு வாட்டி ஒரு மேஜிக் கார்டுல ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை மாதிரி தெரிஞ்சு கொடுத்து நம்ம நைல்டங்க் வச்சான் பாத்தீங்களா, அந்த கார்டை பாத்துறாங்க. என்னடா அது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறாங்க. அது எடுக்கிறப்ப தான் கரெக்டா அந்த டியூஷன் கார அக்காவும் நம்ம நைல்டங்கோட அம்மா கூப்பிட்றாங்க. உங்க பையன் இந்த மாதிரி ஏதோ வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கேன், கான்சன்ட்ரேஷன் இல்லாம இருக்கேன் ரொம்ப நாள் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம நைல்டங்கோட அம்மாவோ இல்ல என் பையன் அப்படிலாம் பண்ணவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து அங்க இருக்கிற டிராயரை திறக்கிறாங்க. அந்த டிராயரை பார்த்தோன்னே சரி நான் அவன்கிட்ட சொல்றேன் என்னன்னு அப்படின்னு சொல்லி போன் வச்சுறாங்க. ஏன்னா அந்த டிராயிங்ல ஒரு மெஜிஷியனுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கு. பூல இருந்து தொப்பி வரைக்கும் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். இந்த டிராலேயாச்சும் பரவாயில்ல, இன்னொரு டிரால அம்புட்டு சீட்டு கட்டா இருக்கு. இப்போ நம்ம நைல்டங்கோட அம்மாவுமே குழம்பி போயிடுறாங்க. இப்போ அப்படியே நைட் ஆகிருது. நம்ம யுனாகி இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் காசுலாம் வச்சு அவளுக்கும் அவன் தங்கச்சிக்கு சமைக்கிறதுக்காண்டி பொருள் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க வீடே ஒரு வேற லெவலான இடத்துல தாங்க இருக்கு. நம்மளாம் மாசத்துல ஒரு வாட்டியாச்சும் ட்ரிப்பு போயிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல தான் இவங்க டெய்லி வாழ்ற வீடே இருக்கு. அந்த மாதிரி ஒரு வேற லெவலான ஹைட்டான வியூ பாயிண்ட்ல இவ இப்படி பொருளாம் வாங்கிட்டு மேல போறப்ப ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. அங்க அவ தங்கச்சி ரொம்ப சோகமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து நம்ம யுனாகியுமே அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி உள்ள போகாம வெளியே உட்காந்து அவ அந்த பாட்டை ஃபுல்லா கேட்டு வைப் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் என்ன சாங்கு தான் அப்படி இமேஜினேஷன் லெவலும் பாடுற மாதிரி தங்கச்சி பாடுற மாதிரிலாம் வந்து இப்போ பாட்டு முடிச்சோடனே நம்ம யுனாகியுமே அப்படியே எந்திரிச்சு நம்ம தங்கச்சியை போய் கொஞ்சம் அப்படின்னு உள்ள போறான். கரெக்டா உள்ள போறப்பே நீ சூப்பரா பாடினமா தங்கம் அப்படின்னு கேட்குது. யாரோட வாய்ஸ்னா இவங்க அப்பாவோட வாய்ஸ். நம்ம யுனாகிக்கு கையும் ஓடல காலும் ஓடல. வேமா உள்ள போய் பாக்குறா. அது யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா தாங்க. நம்ம யுனாகிக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரா பொங்கி வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம யுனாகியோட தங்கச்சியுமே அப்பா யுனாகி வந்துட்டா அப்படின்னு சொல்றா. நம்ம அப்பாவுமே யுனாகி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்கறாரு. நம்ம யுனாகி அழுதுட்டு அப்பா நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கறா. அப்படியே அன்னைக்கு நைட்டு ஃபேமிலி டின்னர் தான். 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம யுனாகி அவங்க அப்பாவுக்கு எடுத்து சாப்பாடு வச்சுட்டே இருக்கா. அவங்க அப்பாவுமே போதும் யுனாகி எனக்கு அதிக சாப்பாடுலாம் வச்சது போதும், நீ வந்து சாப்பிடு அப்படி இப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அவங்க அப்பா நான் இல்லாத நேரத்தில் கடங்காரங்களாம் வந்து உங்களை எதுவும் டார்ச்சர் பண்ணாங்களா அப்படின்னு கேட்கறாரு. நம்ம யுனாகியுமே ஆமாப்பா அப்பப்போ வந்தாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிறா. எங்க அப்பா இப்போ என்கிட்ட எல்லா கடையும் அடைச்சிட்டு நீ உங்க கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட மாட்டாரு, எனக்கு அவ்வளோ ஏக்கமா இருக்கு அப்படின்னு. இது ஒரு மைண்ட் வாய்ஸுக்கு பிறந்ததா இருக்கும் போல அம்பிட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கும் ஓப்பனா கேட்காம. அப்படியே நம்ம யுனாகி அப்பா நீங்க நாளைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என் ஸ்கூலுக்கு மட்டும் வந்துட்டு போறீங்களா, எங்க ஸ்கூல்ல உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிடுறா. அவங்க அப்பாவுமே ஸ்கூல்லையா எதுக்குமா நீ என்ன பண்ண, சரி ஸ்கூலுக்கு வரதுக்குலாம் காரணம் வேணுமா, நான் ஸ்கூலுக்கு வேற வந்ததே இல்லையே, நான் நாளைக்கு கண்டிப்பா உன்னை வந்து விட்டுட்டு அப்படியே என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி வாங்க வேமா தூங்கலாம் நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் தங்கச்சியும் போய் படுத்துறாங்க. இப்போ நம்ம யுனாகி ஹோம்ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒரு சில கவர்லாம் எடுக்கிறாங்க. என்ன கவர்னா அந்த மாசத்துக்கு ஒரு இபி பில் கட்டுற காசு வச்சிருந்த கவர், அதே மாதிரி பலசருக்கு வாங்குற கவர், வீட்டு வாடகை காசை வச்சிருக்க கவர், இப்படி நிறைய கவர் எடுக்கிறான். அதில் உள்ள எல்லா காசுமே எடுத்துட்டு மனசுல என்ன நினைக்கிறான்னா நான் இப்போ நைல்டங்கிட்ட சும்மா ஹெல்ப்புக்காண்டி தான் காசு வாங்கினேன், அதை இப்போ திருப்பி கொடுத்துன்னு சொன்னா எல்லாரும் அதை அப்படியே காலப்போக்கில் மறந்துடுவாங்க, இது ஒரு பெரிய இஷ்யூவாகவும் இருக்காது. எங்க அப்பா வரை இப்போ வந்துட்டனால எங்க அப்பா பாத்துக்கிறாரு, நான் இந்த காசுலாம் இப்போ எடுத்து அவன்கிட்ட கொடுத்துருவேன், நாளைக்கு எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு ஒரு ஹோப்போட அதை எடுத்து வச்சுட்டு அவங்க அப்பா இருக்காருன்ற நம்பிக்கையில படுத்து தூங்குறாங்க நம்ம யுனாகி. அப்படியே அடுத்த நாள் விடுஞ்சிருது. நம்ம யுனாகிய அவளோட தங்கச்சி தான் வந்து எழுப்புறாங்க. அக்கா வேமா எந்திரி, அப்பா சொல்லாம கூட எங்கேயோ போயிட்டாரு, எங்க போயிட்டாருன்னு பாரு அப்படின்னு. நம்ம யுனாகியுமே எங்க போயிட்டாரு இவரு அப்படின்னு தூக்கத்திலே எந்திரிச்சு எதிர்ச்சியை திரும்பி பாக்குறா. அங்க அவ காசு வச்சிருந்தா அவளோட ஸ்கூல் பேக்குமே திறந்து கிடக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம யுனாகி பதறி போய் அப்படியே எங்க காசு எங்கன்னு தேடுறா. அப்பதான் அவளுக்கே தெரியுது அவங்க அப்பா காசெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் சொல்லாம கொள்ளாம போயிட்டாருன்னு. நம்ம யுனாகிக்கு என்ன பண்றதே தெரியல, அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. நம்ம யுனாகியோட தங்கச்சியுமே அக்கா என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கா. நம்ம யுனாகி என்ன சொல்றேன்னே தெரியாம ரொம்ப ப்ரோக் ஆகி போய் உட்காந்துருக்கா. இப்போ ஸ்கூலுக்குமே வந்துடுறா. அவ கிளாஸ் டீச்சர் முன்னாடி தான் உட்காந்துருக்கா. என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம மறுபடியும் அமைதியா தாங்க இருக்கா. அவளோட கிளாஸ் டீச்சர் இந்த வாட்டி டென்ஷன் ஆயிட்டாப்ல. ஏமா நீ எதுவுமே சொல்லாம இருந்தேன்னா உனக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்றது, ஒரு பக்கம் அந்த நைல்டங்கோட அம்மா என்னை போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க, என்னாச்சுன்னு தெரிஞ்சதுக்காண்டி உன்னை டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு அவங்க என்னை
வற்புறுத்துறாங்க தெரியுமா, அப்படி இப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம யுனாகி இப்ப நேத்து நைட் என்ன நடந்திருக்கும்னு நினைச்சு பாக்குறா. அவங்க அப்பா சத்தமே இல்லாம அந்த காசு எடுத்துட்டு போனதெல்லாம் இவ தூக்கத்திலே பார்த்தது இவளுக்கு ஞாபகம் வந்துருது. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த சைடு அவங்க கிளாஸ் டீச்சர், யுனாகி உங்க கவனம் எங்க இருக்கு, சரி நீ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை காப்பாத்துறதுக்காண்டி ஒரு கிளாஸ் டீச்சரா நான் எவ்வளவு பாடுபடணுமோ அவ்வளவு பாடுபட்டுட்டேன், ஆனா இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு வெளியே போறாரு. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம யுனாகி உண்மையை சொல்லிடுறாங்க. நான் காசு வாங்கினது எங்க 2 பேத்துக்குள்ள இருந்த ஒரு டீல்னால தான், அது ஒரு ரேங்க் சம்பந்தப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறா. இப்போ அந்த ஸ்கூல் அசம்பிளி நடக்குது. அப்ப பிரின்சிபல், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு gift கொடுத்து கௌரவிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே யாருக்கா இருக்கும் என்ன கிஃப்ட்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த gift நைல் டங்குன்னு சொல்லிடுறாங்க. நம்ம யுனாகிக்கு எதுக்கு இவனுக்கு எது கிஃப்ட்னு பார்த்துக்கிட்டு இருக்கா, நம்ம நைல் டங்குமே எது கிஃப்ட்னே தெரியல. இதை பார்த்த கிளாஸ் டீச்சருமே கையை தட்டிட்டு, ஏன்டா அங்கே நின்றுக்கிட்டு இருக்க, வேமா வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. நம்ம நைல் டங்கும் வேமா போய் மேடையில் வாங்க போறான். அப்பதான் பிரின்சிபல் எதுக்குன்னே சொல்றாங்க. எதுக்குன்னா நம்ம நைல் டங் என்னதான் ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் கூட படிக்கிற பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறான்றனால அவ்வளவு தானம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்த நம்ம யுனாகி இன்னுமே உடஞ்சு போயிடுறான். என்னடா நம்ம இவ்வளவு நம்பி நம்ம கிளாஸ் டீச்சர் சொன்னா அவன் அப்படியே பிளேட்டை மாத்தி இப்படி சொல்லி வச்சிருக்கானே, அப்ப இனிமேல் என்னை எல்லாம் பாவமா ரொம்பவே கேவலமா பார்ப்பாங்களே அப்படின்னு மனசுல நினைச்சிட்டே பாக்குறான். அவன் நினைச்சதுதான் அங்கேயே நடக்குது. அசம்பிளில இருக்கிற எல்லாருமே மறுபடியும் புறணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நைல் டங் இவளுக்கு கொடுத்தது லஞ்சம்லாம் கிடையாது, பாவப்பட்டு தான் கொடுத்திருக்கான், பிச்சைக்காரி போலவ அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. நம்ம நைல் டங்கும் என்ன பண்றதே தெரியாம அவனுமே ஒரு மாதிரி கில்ட்ல அந்த அவார்டை வாங்கிட்டு என்ன பண்றதே தெரியாம வந்து நின்றான். நம்ம யுனாகி இப்ப மனசுக்குள்ள நினைக்கிறான், என்னன்னா நான் இவ்வளவு நாளா இந்த காசு தான் என்னை இந்த ஒரு எஜ்ஜுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு நினைச்சேன், ஆனா அது உண்மை கிடையாது, என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினது இந்த மாதிரி பெரியவங்க தான் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டே நிக்கிறாங்க. இப்ப அப்படியே அசம்பிளி எல்லாம் முடிச்சோடனே நம்ம யுனாகி நம்ம நைல் டங்க பாக்குறதுக்காண்டி வராங்க. வந்துட்டு என்கிட்ட எதுக்கு பேசணும்னு சொன்ன அப்படின்னு கேட்கறான். நம்ம நைல் டங் நம்ம யுனாகியை பாட்டு, யுனாகி தயவு செஞ்சு இப்பெல்லாம் அமைதியா இருக்காது, ஒண்ணு என்னை திட்டு இல்லைன்னா நீ ஏதாச்சும் சொல்லு, இப்பெல்லாம் நீ அமைதியா இருக்கிறது எனக்கு இன்னுமே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அது கேட்ட நம்ம யுனாகி, இல்ல நிஜமா நான் ஓகே தான் இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன், இப்ப எனக்கு பேச விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப நம்ம நைல் டங்குமே டென்ஷன் ஆயிடுறான். நீ ஏன் இப்பெல்லாம் பண்ற, ஒண்ணு என்னை அவனே இவனே நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேளு, இல்லைன்னா நான் மற்றவங்க எல்லாத்தையும் உண்மை என்னன்னு சொல்லிடுவேன், மிரட்ட வாச்சு செய்ய, எனக்கு இப்ப நீ இருக்கிறதெல்லாம் பார்த்தாதான் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம யுனாகி கொஞ்சம் கூட யோசிக்காம, நான் உண்மையை சொன்னேன் போதுமா, அப்படி உண்மையை சொன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை, அட்லீஸ்ட் நீ இந்த ஸ்கூலை விட்டாச்சும் வரட்டாம இருக்காங்களே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம நைல் டங் ரொம்பவே அசால்ட்டா, யுனாகி என்ன மெண்டல் மாதிரி பேசுற, ஸ்கூலை விட்டு விரட்டுறாங்கன்றதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட நம்ம யுனாகி, உனக்கு அது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம், உனக்கு இங்க இல்லைன்னா நீ யூஎஸ்கே ஹெலிகாப்டர்ல கூட டெய்லி போய் படிச்சுட்டு வருவ, ஆனா எனக்கு இதுதான் வாழ்க்கை, என்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல கிரேட் எடுத்தாதான் அடுத்து எங்க லைஃபே பார்க்க முடியும், அது எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியம், நீ அசால்ட்டா சொல்லிடுவ, ஆனா எனக்கு இதுதான் வாழ்க்கை, நீ என்ன சொன்ன, உனக்கு என்னைய பார்த்தா பாவமா இருக்கா, ஆனா இப்ப எனக்கு தான் உன்னைய பார்த்தா பாவமா இருக்கு, தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரிலாம் என் முன்னாடி நல்லவே மாதிரி மூஞ்சி வைக்காத, உண்மையை சொல்லணும்னா இப்ப நடந்தெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு அழுதுட்டே சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. நேரா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் போறா. போயிட்டு அவ ஒரு பாக்ஸ் லெட்டர் வச்சா பாத்தீங்களா, அந்த லெட்டர் இருக்கா இல்ல எதுவும் பதில் லெட்டர் வந்திருக்கான்னு பாக்குறக்காண்டி திறந்து பாக்குறா. இப்பயே அங்க ஒண்ணுமே இல்ல. சரி வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு போறா. அப்ப பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரோடதுன்னா நம்ம மெஜிஷியனோட தான். இன்னைக்கே நீ கிளாஸுக்கு வரல மேஜிக் கிளாஸ்க்கு அப்படின்னு கேட்கறான். நம்ம யுனாகியுமே இனிமேல் நான் மேஜிக் கத்துக்கிறத நிறுத்திடலான்னு இருக்கேன், நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். அது கேட்ட நம்ம மெஜிஷியன், ஓ எதுக்கு இந்த திடீர் முடிவு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கறான். உடனே நம்ம யுனாகி, அதுக்கு நான் இங்கிட்டு பசியில இருக்கிறப்ப அந்த மேஜிக் கத்துக்கிட்டா என்ன கத்துக்கிட்டாட்டி என்ன, அந்த நேரத்துல நான் இன்னும் 2 ஷிஃப்ட் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தேன்னா ஒரு நல்ல சாப்பாடாச்சும் கிடைக்கல அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம மெஜிஷியன் அதுக்கு, ஓ அப்ப இதுதான் விஷயமா, இந்த விஷயத்துக்காண்டி தான் நீ வரலையா அப்படின்னு கேட்கறான். உடனே நம்ம யுனாகி, இதுதான் விஷயமான அசால்ட்டா சொல்றேல, இந்த மேஜிக்லாம் கத்துக்கிறப்ப கொஞ்ச நேரம் ஒரு நம்பிக்கை கிடைக்கும், அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையும் பேரும் மேஜிக்கும் பொய்ன்னு தெரிஞ்சிடும், அந்த ஒரு விஷயத்துக்காண்டி நான் மேஜிக் கத்துக்க முடியுமா, நீயே சொல்லு அப்படின்னு கேட்கறான். உடனே நம்ம மெஜிஷியன் கொஞ்சம் கூட யோசிக்காம, ஆனா அந்த கொஞ்ச நேரம் மூஞ்சில சிரிப்பு இருக்குல்ல, நீ சந்தோஷமா இருக்கேல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம யுனாகிக்கு எப்பெல்லாம் அந்த மெஜிஷியன் பக்கத்துல இருக்காலோ அப்பெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்குதுங்க. அவளுக்கு மட்டும் இல்ல, இந்த கேரக்டரே ரொம்பவே பாசிட்டிவான ஒரு கேரக்டரா தான் இருக்கு. ஆனா இந்த கேரக்டருக்கு ஒரு டார்க்கான சைடுமே இருக்கு. அது என்னன்னு இனிமே தான் பாப்பீங்க. இப்ப நம்ம யுனாகி நம்ம மெஜிஷியன் எப்படி சொன்னதும் அவனை பார்த்து, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்றியா, நான் லாஸ்ட் டைமா உன்ட்டு சீரியஸான ஒரு விஷயம் சொல்றேன், நீ தயவு செஞ்சு உன்னால பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை கேட்கறாங்க. என்னதுன்னா, உன்னால என்னோட மெமரியை ஒன்னா அழிக்க முடியுமா அப்படின்னு கேட்கறான். நம்ம மெஜிஷியனும் நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம யுனாகி, இல்ல உன்னால என்னை நான் சொல்ற இடத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி காலத்தை கடந்து கூட்டு போக முடியுமா, அதுவும் கண்ணு நிக்கிற நொடியில அப்படின்னு கேட்கறான். கேட்டுட்டு எப்படியும் முடியாதுன்னு தான் சொல்லுவேன் அப்படின்ற நம்பிக்கையில நின்றுகிட்டு இருக்கா. ஆனா நம்ம மெஜிஷியன், சரி நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம யுனாகிக்கு பயங்கர ஷாக்கு, அப்படியே அதிர்ச்சி ஆகிறான். ஒருவேளை இவன் உண்மையிலே அப்படி கூப்பிட்டு போயிடுவானோ டைம் டிராவல் பண்ணி அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம மெஜிஷியன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம யுனாகியை பார்த்து, எல்லா வாட்டியும் மேஜிக் பண்றதுக்கு முன்னாடி கேட்பான் பாத்தீங்களா, டு யூ பிலீவ் இன் மேஜிக், உனக்கு மேஜிக்ல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு, அந்த மாதிரி இப்ப நம்ம யுனாகியை பார்த்துமே கேட்கறான். அதாவது இப்பவே மேஜிக்கை பண்ண போறான். இவன் உண்மையிலே இந்த அனாரா சும்மா நாரான்னு சொல்லி நம்ம யுனாகியை டைம் டிராவல் பண்ணி கூட்டு போனானா இல்லையா அப்படின்ற ஒரு வேற
லெவலான சஸ்பென்ஸோட இன்னைக்கு எபிசோட் முடியுதுங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட விடுங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ரொம்பவே சூப்பராக போயிருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட் மொத்தமாக மாதிரி வேற ஒரு ஜேர்னரில் போகுதுங்க. ரொம்பவே டார்க்காக பயங்கர சஸ்பென்ஸாக போகுது. நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுது. அதனால் அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்படியே எல்லா எபிசோடையும் பார்க்குறதுக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலில் ஒரு மெம்பர் அனுப்பிச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை தட்டி விடவும் மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகி பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலும் அப்படியே கொஞ்சம் ரீச் ஆகும். கூடவே நான் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை எல்லாரும் கிளிக் பண்ணி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனால நம்ம எல்லாருமே இனிமே டச்சில் இருக்கலாம். எப்போ வீடியோ போட்டாலுமே இன்ஸ்டன்ட் அப்டேட் உங்களுக்கும் கிடைக்கும். அதனால மறக்காம அந்த சேனலையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சா. அப்படியே உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கு, இது கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சா அதை அப்படியே கூச்சப்படாம கமெண்ட்லயும் போட்டு விட்டுருங்க. அதை வச்சு தான் எனக்குமே அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதனால மறக்காம ஒரு கமெண்டை மட்டும் போட்டு விட்டுருங்க கண்டினியூன்னு. ஓகே கைஸ், ஒரு தாறுமாறான வேற லெவலான எபிசோட்ல வேகமாக சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், டாடா.